இப்போ நியாய பிரமாணம் எங்கே இருக்கிறார்களுக்கு கொடுக்கப்பட்டது? பூமியில் இருக்கிறார்களுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் இருக்கிறார்கள். அப்போ பூமியில் எங்களுக்கு ஹலோ அப்பா, ஹலோ சித்தப்பா, ஹலோ பெரியப்பா, அண்ணா, மாமா எல்லாம் இருக்கணும். அங்கே இருக்கணும் பூமியில். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு புதிய காரியத்தை சொல்லுகிறார். அப்பா அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ பூமியில் இருக்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகளை இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகிறார்? பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். நாங்கள் பார்க்கிறோம், பழமையாக நாங்கள் ஜெபம் பண்ணுறது உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்க்குறோம். எல்லாரும் கவனிக்கணும், இங்கே பார்க்கணும். எங்கே நோக்கி நாங்கள் பார்க்குறோம்? அப்படியே பரலோகத்தை நோக்கி பார்க்குறோம். ஏன்னா தேவன் அங்கே இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் பூமியில் நிற்கிறோம். மத்தியானம் 12 மணி. அப்போ நாங்கள் எங்கே நோக்கி பார்க்குறோம்? பரலோகத்தை நோக்கி பார்க்குறோம். இப்படியே 12 மணி 6 மணி ஆகி இரவு 12 மணியாக போச்சு. இப்போ நாங்கள் பூமியில் எங்கே நிற்கிறோம்? ஆனாலும் நாங்கள் எங்கே நோக்கி நாங்கள் பார்க்குறோம்? வானத்தை நோக்கி தான் பார்க்குறோம். வானத்தை நோக்கி தான் பார்க்குறோம். எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? என்ன சிந்தனை இருக்கிறது? பரலோகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் பூமியில இருந்து வெளியில் நின்று பார்ப்போமா இருந்தால், பாசரடி மத்தியானம் இப்படி நின்று இரவு தலைகள் அடிக்கிறார் என்று யோசிக்கிறோம். ஏனென்றால் பூமி நாங்கள் அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் அப்படியே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். பூமிக்கு வழியில இருந்து பார்த்தா தான் தெரியும். அது நேரத்துக்கு நேரம் சுழன்று கொண்டு வரைக்குள்ள நாங்கள் தலைகளாக நிற்கிறோம் என்று சொல்லி. அப்ப பரலோகம் அங்கே இருக்கிறது. வானத்தில் இருக்கிறதா? உள்ளத்தில் இருக்கிறதா? எங்க இருக்கிறது சொல்லுங்க. விட சரி, எங்க? உள்ளத்தில். அப்ப நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் பரலோகத்தை நோக்கி தான் பார்க்கிறோம். அதுக்கு விஞ்ஞானம் விளங்கும். நாங்கள் பூமிக்கு வெளியில நின்று பார்த்தா தலைகளாக 12 மணிக்கு நிற்போம். ஆனாலும் வானத்தை நோக்கி தான் பார்க்கிறோம். உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கு. பரலோகத்தை குறித்ததான ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தெளிவாக இருக்கு. இல்லாட்டி நான் நீங்கள் இதில் கூடியிருக்க மாட்டோம். பரலோகத்தை குறித்ததான அறிவு, தெளிவு நமக்கு இன்னும் அதிகமாக இருக்க வேணும். நாங்கள் வாசிப்போம் எபேசியர் 1:9-10. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் வளர்ச்சி என்றால் என்ன? நாங்கள் பாலர் வகுப்பிலே எங்களுக்கு 200 300 மெத்தினி என்றால் 500 என்று தெரியாது. ஆனால் 2ஆம் வகுப்புக்கு வர 2 2 4 8 2 10 என்று தெரியும். அறிவு வளருது. 10ஆம் வகுப்பில் வந்தால் திருப்பியும் 1 மெத்தினி என்ற கேட்க போறாங்க கிடையாது. அது பெருக்கல், விரித்தல், வகுத்தல், எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்குது. வர்க்கம் இப்படியே நிறைய காரியங்கள் இருக்கு 10ஆம் வகுப்பில் படிக்கிறது. 12ஆம் வகுப்பில் அப்ளை, பியோர், பிசிக்ஸ், இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. கெமிஸ்ட்ரி என்றெல்லாம் படிப்போம். அப்போ அறிவு, என்னுடைய அறிவு வளரத்தான் என்னுடைய சத்தியத்தை குறித்து நானும் நீங்களும் அறிஞ்சு கொள்வோம். அப்ப இதில் நாங்கள் பார்க்கின்ற காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின் படி, ஆண்டவர் ஒழுங்குபடுத்தின ஒழுங்கின் படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அப்போ ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பூமியிலே உள்ள காரியங்களுக்கும் பரலோகத்தில் உள்ள காரியங்களுக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கும்படியாக தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். பாருங்க, இந்த விஷயங்களை நானும் நீங்களும் அறிஞ்சு கொள்ளத்தான்
ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த தாற்பயம், அந்த ரட்சிப்பு எவ்வளவு ஒரு பெரிய காரியம். நானும் நீங்களும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறது எவ்வளவு கிருபை என்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டா ஒண்ணுமே தெரியாது. இல்லாட்டா இது ஒரு மார்க்கமோ ஒரு மதமோ சாதாரணமாக மனுஷன் நினைக்கிற மாதிரி கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய பெரிதான ஒரு ராட்சியத்துக்குள்ள நான் நீங்களும் இருக்கிறோம். அப்ப ரெண்டு காரியம், பரலோகத்தில் இருக்கிற காரியம், பூலோகத்தில் இருக்கிற காரியம். தமக்குள்ள தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் தேவன் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அதான் காலங்கள் நிறைவேறும் போது ரகசியத்தை எனக்கும் உங்களுக்கும் அறிவித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்ப இந்த பூலோகம் பரலோகம். அப்ப பூலோகத்துல நிறைய சண்டை, வேலி சண்டை, வெள்ளை சண்டை. ஒரு ஊர்ல நேற்று முந்தின நாள் வெள்ளை சண்டை. என்ன சண்டை? வேலிய அந்த என்ன சொல்றது, மண்ணால குவிச்சு கிடக்கிறது. அணைய உடைக்காத, இந்த வளவுக்கு உண்ட வெள்ளம் வரக்கூடாது. சண்டை நடக்குது, யூடியூப்ல போகுது. எந்த வளவுக்குள்ளால வெள்ளம் போகக்கூடாது. அப்ப போலீஸ் எல்லாம் வந்து, அந்த நிர்வாகம் சட்ட பிரதேச சபை எல்லாம் வந்து, இல்லையா ஐயா அதை உடைச்சாதான் இந்த ஊர்ல உள்ள வெள்ளம் எல்லாம் போகும் மங்காளி சொல்லி ஒரு வகுப்படுத்து பேருந்து உதவி செய்யறாங்க. பாருங்க விஷயத்தை. இப்ப பூமிக்குரிய காரியங்கள் நிறைய தலைக்கு மேல கிடக்குது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தெரிகின்ற பெரிய அறிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். பரலோகத்தில் உள்ள காரியங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு. அதுக்கு பெயர் தான் கிருபை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அதான் கிருபை. பரலோகத்தில் இருக்கிற காரியம் விளங்காவிட்டால் நாங்கள் பூமியில இருந்து கொண்டு வேலி சண்டை தான் பிடிச்சு கொள்றோம். நாங்கள் ஊரிலே வேலி சண்டை பிடிச்சி எத்தனை பேர் இன்றைக்கு கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே, சுவிஸ்லே அந்த வீடு வாசலையை விட்டுட்டு வந்து வித்து போட்டு வந்துருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த குறுகிய மனப்பான்மை, அந்த சிந்தனையோட இருந்தபடியினால நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கனடாக்கெல்லாம் சுவிஸுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம்னு அந்த காலத்தில் தெரிஞ்சிருந்தால் இவ்வளவு ஆயிரம் பிரச்சனை நடந்திருக்குமா? இல்லை. பாருங்க, பரலோகம் பூலோகம். பாருங்க, அதுக்கு ஆண்டவர் தேவன் காலத்தை குறிச்சிருக்கிறார். அந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒருவரை நியமிச்சிருக்கிறார். அவர் யார்? அவருக்கு என்ன பெயர்? ஜீசஸ். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஜீசஸ், இயேசு அந்த காரியத்தை செய்திருக்கிறார். வாசிப்போம் கலாத்தியர் 4:4-5-6. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவர் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளை குறித்து கனவு கண்டு கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு போட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே என்றால் பிள்ளைகளை திரும்ப பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பிள்ளை இருக்காது. ஆனால் இப்போ இந்த 10வது பர்த்டேக்கு பிள்ளை எங்களுக்கு சொல்லணும், இன்ன டிசைனில் இன்ன கலரில் அது வேணும், இது வேணும், இன்னார கூப்பிடணும், தமிழ் வேண்டாம், அப்படியா எல்லாம் சொல்லணும் 10வது வயசில். நாங்கள் என்னென்ன பிள்ளை பள்ளிக்கூட பிள்ளைகளோட அதை செய்ய போகிறோம். அப்படி எப்பொழுதுக்கும் ஒரு பிளான் வருது. இப்போ ஆண்டவருக்கும் ஒரு பிளான் இருக்கு. அதுதான் காலம் நிறைவேறின போது. இப்போ ஆண்டவரோட காலத்தை எனக்கு உங்களுக்கும் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கக்குள்ள அவர் ஏற்ற காலத்தில் எங்களை என்ன செய்வார் என்று பைபிள் சொல்லுது? உயர்த்துவர். பாருங்க, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. அப்ப நானும் நீங்களும் முந்தி நியாய பிரமாணம் என்கின்ற ஒரு சட்டத்துக்கு கீழே இருந்தோம். அந்த சட்டங்களை கடுமையா தண்டிக்கும், அந்த சட்டங்களை பரிசீலித்த சொல்லும், அந்த சட்டங்களை குற்ற நிவாரண பரிசீலித்த சொல்லும், பாவத்துக்கேற்ற காரியங்களை சர்ச்சுக்கு போய் செய்யும்படி சொல்லும். அப்ப நாங்கள் அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் தெளிவாக சொல்லு. தேவன் ஒரு பொம்பளையினுடைய வயிற்றில் தான் பிறந்தார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய
ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கும்படி ஆண்டவர் அனுப்பினார். அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழே உள்ள ஜாதிகள் மத்தியில ஆண்டவரை பிறக்கும்படி தேவன் செய்தார். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் இந்த இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்ற அந்த மகத்துவம் வளரும். இல்லாத நாங்களும் ஆயிரம் கடவுள் ஒரு கடவுள் மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை இறைவனை ஆண்டவரை போக முடியாது. ஆண்டவர் தேவன், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். அவர் காலங்களை உண்டாக்கி ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப நீங்கள் கவனிக்கவும். இப்ப நியாய பிரமாணம் எங்கே இருக்கிறார்களுக்கு கொடுக்கப்பட்டது? பூமியில இருக்கிறார்களுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில இருக்கிறார்கள். அப்ப பூமியில எங்களுக்கு ஹலோ அப்பா, ஹலோ சித்தப்பா, ஹலோ பெரியப்பா, அண்ணா, மாமா எல்லாம் இருக்கணும். அங்க இருக்கணும் பூமியில. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு புதிய காரியத்தை சொல்லுகிறார். அப்பா அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப பூமியில இருக்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகளை இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகிறார்? பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அப்ப நாங்கள் எல்லாரும் இலங்கையில் இருக்கக்குள்ள சுவிசுக்கு படிக்கிறவங்க அதாவது கற்பனை கனவு, இந்த சப்பாத்து போடுறது, இந்த உடுப்பு போடுறது, மடிப்பங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அது போடணும், இது போடணும், ஹேண்ட்ஷூ போடணும், தொப்பி போடணுமா, சினோ பட்டுமா, சினோ இப்படியே தெரியா, இப்படி எத்தனை ஆயிரம் கனவுகளோட வலிக்கிட்டு நாங்கள் எல்லாம் பாருங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பூமியில உள்ள மக்களை என்னத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற, தயார்படுத்துகிறார் பரலோகத்துக்குரிய காரியத்துக்கு. இப்ப எனக்கு உங்களுக்கு விளங்கும். அப்ப நான் நீங்க சும்மா கடவுளை கும்பிடுற மாதிரி கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு தெளிவான உணர்வு இருக்கு. தெய்வத்தை, தேவனை இயேசு கிறிஸ்து எப்படி எனக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற அப்பாண்டு கூப்பிட தக்கதா. அதுக்கான தகுதியப்படுத்தினதும் அவர் தான், தகுதிப்படுத்தினதும் அவர் தான். அதற்காக என்னையும் உங்களையும் ஆயத்தப்படுத்தினதும் அவர் தான். எங்களுக்கு கூப்பிட கற்றுக் கொடுத்ததும் அவர் தான். அப்ப நாங்கள் பிள்ளை பிறந்த உடனே கற்றுக் கொடுக்கிறோம். அம்மான்றாரா, அப்பான்றாரா, எத்தனை போட்டி, பிள்ளை யாரை முதல் சொல்லுது, பிள்ளை எல்லாத்தையும் மட்டும் அதை என்னவோ சொல்லுமாங்க சிலவர். அப்ப பாரு, அப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து வந்து ஆயத்தப்படுத்துறார். எனக்கு உங்களுக்கும் இந்த பூமி இல்லை உங்களுக்கு சொந்தம், பரலோகம் ஒன்று இருக்கு, அங்குதான் தேவன் இருக்கிறார், அதுதான் என்னுடைய நிரந்தரமான வசிப்பிடம் என்றெல்லாம் அவர் போதிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு வெள்ளக்காரன் மனிதனுக்கு பிலாப்பழத்தை காட்டி, தெரியுமா இந்த பிலாப்பழம், நாங்கள் சிரிப்போமா இல்லையா? வெள்ளக்காரன் தெரியுமா அப்படி ஒரு பிலாப்பழம் உள்ளுக்குள்ள சுள்ள சுள்ளையா கிடக்கு, நல்ல தேன் மாதிரி இனிக்கும் என்று சொன்னா எங்களுக்கு தெரியுமா இல்லையா? சரி, ஏன்னா நாங்கள் எங்க இருந்து வந்தனாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு கொட்டை போட்டு தான் வந்தனாங்க. எங்களுக்கு தெரியும், டெஃபினட்டா தெரியும். அதை ஏன்னு சொன்னால் பார்ப்போம், அதுக்கு என்ன ஏன் அந்த விளக்கம் உண்டு. யோவான் 1:16-17-18 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையின் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவங்களுக்கு விளங்குவான். பிலாப்பழம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் ஊரில் இருந்து வந்தபடியாக தெரியும். இப்போ நானே நீங்கள் பரலோகத்தில் இருந்தால் வந்து நாங்கள் பரலோகத்தை பற்றி தெரிஞ்சு விடுறதுக்கு, அவள் அங்கே இருந்து வந்தவர்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அங்கே இருந்து வந்தவர் சொல்கிறேன். இங்கே உள்ள காரியத்தை கவனிங்க. பூமி, பரலோகம். பூமியில நியாய பிரமாணம் இருக்கிறது, பரலோகத்தில் சத்தியம் இருக்கிறது. சத்தியம் என்றால் என்ன? ஒரு உண்மை, அடிப்படையான உண்மை, அடிப்படையான விஷயம். அப்ப பூமியில இருக்கிற எங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேணும். ஒன்றும் விளங்காது. எங்களுக்கு
பக்கத்தில் உள்ள ஊரே விளங்காசு. இத்தாலி போர்டருக்கு என்ன பேருண்டா தெரியாது, ஜெர்மன் போர்டருக்கு அங்கால முதல் வார பட்டணத்துக்கு என்ன பேருண்டா தெரியாது, முல்ஹவுஸுக்கு அங்கால உள்ள ஸ்டட்டுக்கு என்ன பேருண்டா தெரியாது. அப்படித்தானே? யாருக்கு தெரியும்? நியூசிலாந்துல கிரியன்ஸுக்கு அங்கால என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் என்கின்ற காரியம் ஒன்று இருக்கிறது, சட்டங்கள், ஒழுங்குகள், விதிமுறைகள் இருக்கிறது. பரலோகத்தை குறித்துதான் உண்மை இருக்கிறது. இவைகளை அறியும்படி எனக்கு உங்களுக்கு உதவி செய்கிறது தான் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென் சொல்லுவோமா? இப்ப எனக்கு உங்களுக்கு அந்த கிருபையின் மேல கிருபை இல்லாவிட்டால் இந்த சத்தியத்தை நாம் நீங்கள் என்ன செய்திருக்க முடியாது, அறிந்திருக்க முடியாது. எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, பூமியில பிறந்த மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் பரலோகத்தில் இருந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உங்களுக்கு அப்ப இன்னும் அப்ப எல்லாரும் ரெடி ஆகிடும். சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மேட்ச் பேக் எல்லாம் அணுகி வச்சிருக்கிறா, பாஸ்டர் உங்களால் உபத்திரம் எனக்கு பரவத்து போகணும்னு நினைக்கிறான். வந்து அடுத்த இடம் வந்து சொல்லுவாங்கம்மா, ரைட், பரவத்தை குறிச்சதான காரியங்கள் சத்தியம். தேவனுடைய திட்டம் என்ன, அழைப்பு என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவைகளை அறிந்து கொள்வதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உங்களுக்கு கிடைத்ததுதான் ஜூம், வாட்ஸ்அப். அப்படியா? கிருபை. அதுக்கு பேரான என்னது? கிருபை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஏன் அவர் எங்கே இருந்து வந்தவர்? பிதாவிடத்திலே இருந்து வந்தவர். அவர் எங்கே இருந்து வந்தவர்? பரலோகத்திலே இருந்து வந்தவர். இதுதான் விஷயம். அப்ப எங்களுக்கு ஸ்ரீலங்காவில இருந்து வந்தபடியினால சுவிசில் ஒருத்தர் பிலாப்பழத்தை பற்றி புழுகியலாம். ஜெயமன்னன் அந்த விளாம்பழத்தை, முதலாவது விளாம்பழத்தை எடுத்து பாதி உடைச்சு பாதி சாப்பிட்டு வச்சேன். என்ன மனசு வேலை. அப்போ காரில் எழுதுனோட சொன்னேன், ரஜினா நான் உனக்கு ஒரு துரோகம் செய்துட்டேன்னு. என்னென்று இருக்கு, பாதி உடைச்சு வச்சினான் ரஜினா, எனக்கு இருக்கலாம் இருக்கிறதுனா மிச்ச பாதியையும் சாப்பிட்டுட்டேன் என்று சொல்லி சொன்னேன். என்ன விளாம்பழத்தின் டேஸ்ட் எங்களுக்கு தெரியும். ஓகே, அது ரெண்டு இருந்தது. ஓகே, ரெண்டையும் நாங்கள் ரெண்டு பேரும் உண்டாயிருக்க உடைச்சு சாப்பிட்டுனாங்க. ஓகே, அப்ப இதில் உள்ள காரியங்கள் தான் பிதாவானவரை குறித்ததான ரகசியத்தை இயேசு சொல்ல 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 இவர்களுடைய சண்டைக்கு நிற்கிறான். நாங்கள் ஆபிரகாம் பிள்ளையர், நாங்கள் மோசே பிள்ளையர், நாங்கள் எலியா பிள்ளையர் என்று. இயேசு பரலோகத்தில் இருந்து வந்த தேவன், தேவனுடைய ஒன்றாய் இருந்தவர், தேவனாய் இருந்தவர். விளங்கியெல்லாம் விளங்கி கொள்ள முடியல. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கிருபை மேலே என்ன கிடைச்சிருக்கு? கிருபை பெற்றிருக்கிறோம். இவங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு இயேசு பரலோகத்தில் இருந்து வந்தது தெரியும். இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு டெஃபினிட்டா தெரியும், நிச்சயமா தெரியும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, பாவங்கள். ஓகே, பிறகு அவர் எங்க போனவர்? திருப்பியும் பரலோகத்துக்கு தான் போனவர். அப்ப அவர் எதற்கு சொந்தமானவர்? பரலோகத்துக்குரியவர், தேவன், கர்த்தர். அவர் வந்துதான் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுத்தார். இந்த யூதர்கள் மதம் 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 என்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பாருங்களேன், ஒரு மதம் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பூலோகத்துக்குரியவைகளை தான் சிந்திக்கிறார்கள். ஆனால் பரலோகத்துக்குரிய காரியத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து பரலோக காரியங்களை எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் மறக்கக்கூடாது. கிருபை மேல கிருபை. இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி ரட்சிக்கப்படுறோம்? அழகா எல்லாம் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தூக்கி எடுத்திருக்கிறார். பரலோகத்திலே இருந்து வந்தார், பரலோகத்துக்கு போனார். அவர் பரலோகத்துக்கு சொந்தமானவர். வாசிப்போம் எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியில் உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான்மண்டலங்களில்
இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், முந்தி இயேசுவருக்கு முதல் எல்லாம் பயங்கரமான புத்தகம் தான் இருந்தது. அவங்க அப்படி செய்தாங்க, ஆண்டவர் அடித்தார், அந்த ராஜா இருந்தார், குழப்படி செய்தார், நாட்டையே அடித்தார். ஆண்டவர் அந்த மனுஷன் உண்மையாக இருந்தார், அந்த நாட்டில் தான் சமாதானம் இருந்தது. இப்படி ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் பைபிளில் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த பரலோகத்தை குறித்ததான சத்தியங்களை சொன்ன பின்னர் இயேசு கிறிஸ்துவினாலே பயிற்றுவிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் அருமையான சத்தியத்தை எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அப்ப இவங்க சொல்றாங்க, பாருங்க இந்த பூமிக்குரிய காரியங்கள் என்ன, பரலோகத்துக்குரிய காரியங்கள் என்ன என்று தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் நீங்களும் பிசாசு, அப்ப பிசாசு இருக்கிற பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, அப்ப பிசாசை எதிர்க்கிறதுக்கு நானும் நீங்களும் யுத்தத்துக்கு போற மாதிரி போகலாம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப பிசாசை எதிர்த்து நிற்க கூடியவர் யார்? தேவன். அப்ப பூமிக்குரிய காரியங்கள், பரத்துக்குரிய காரியங்கள் என்ற காரியங்களை புரிந்து கொள்ளணும். இதற்கு இடையில இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளணும். அப்பதான் நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். ஆமென். தேவனுடைய அன்பில நிலைச்சிருக்க முடியும். இதுக்காக பிள்ளைகளை சபைக்கு வரை சொல்லணும். இந்த பிரசங்கம் எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி படுக்க படிக்க 4 மணி. உங்களுக்கு கேட்க சிம்பிளாக இருக்கு, ஆனால் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர்கள் கற்றுக் கொடுத்தாரு பாருங்கள். இந்த பரலோகத்துக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய காரியம், பூமிக்குரிய காரியங்கள், ரெண்டுக்கும் உள்ள காரியங்கள், அதற்கான போராட்டங்கள், அதற்கான விஷயங்கள். ஏனெனில் வாசிப்போம் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இதெல்லாம் விளங்கப்படுத்துறார், இந்த ஊழியக்காரன் தெளிவாக விளங்கப்படுத்துறார். மாமிசம், ரத்தம், என்னுடைய சரீரம், எத்தின கோபம், எத்தின சண்டை, மன்னிக்க முடியாத தன்மை, ஆக்கள் வந்தால் திரும்பி இருக்கிறது, எவ்வளவு காரியங்களை நான் நீங்களும் செய்கிறோம். மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். சும்மா அன்றைக்கு ஏதோ அப்பெல்லாம் அந்த குறுக்கான பறந்து கொண்டு போச்சுது, அங்கே வான மண்டலத்துக்கு மேலால அப்போவே எல்லாம் பயந்தடிச்சு நடுங்கி கொண்டு எங்கே போகுது, எப்படி போகுது, எப்படி அது நிற்குது, எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது தெரிய ஆராய்ச்சி செய்தாங்க. அறிஞ்சு கொள்ள முடியல. சூரியன் உண்டாவதற்கு முன்னே உண்டானதாவது விஞ்ஞானத்தில் சொல்றான். எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். எங்களுக்கு சிலவர்கள் 5 பிசாசு தெரியும். என்ன பிசாசு? படம் பார்க்க வைக்கிற பிசாசு, புருஷனை அடிக்கிற பிசாசு, மனுஷனை ஏசுகிற பிசாசு, வேறு பிள்ளைகளை அடிக்கிற பிசாசு, ஃபோன் பார்க்க வைக்கிற பிசாசு, ஒரு 5-10 பிசாசு தெரியும். ஆனால் எத்தனை வேலை இருக்கு பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ரொம்ப பெரிய பெரிய குரூப் எல்லாம் இருக்கு. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டா? இப்ப எங்களுக்கு தெரியும். எங்களை டென்ஷன் படுத்துகிற பாட்டி வந்திருந்தா எங்களுக்கு என்ன தெரியணும்? யார் வந்திருக்கிற அவியலோட ஒரு 5-10 வந்திருக்கிறவங்க தெரிய வேணும். அதனால நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்களை கடுப்பாக்குங்க, சிரிச்சு கொண்டு நிற்கணும். உங்களுக்குள்ள யாருக்கு யுத்தம் பண்ண வேண்டியவர் தேவன். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளும். மாம்சத்தோட ரத்தத்தோட தயவு செய்து யாரோடையும் போரிட வேண்டாம். ஜபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுவோமா? நான் நீங்களும் யுத்தம் பண்ணி உயிரை மனுஷரை நோக்கடிச்சு காயப்படுத்தி பரம்பரைய கலைக்காம விட்டு வேண்டாம். எங்களுக்கு தெரிய வேணும், எங்கிட்ட சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசு, எங்களுடைய சமாதானத்தை தருகிறவர் இயேசு. அதனால நான் நீங்களும் இந்த காரியங்களை புரிந்து கொள்வோம். 1 சாமுவேல் 14:47-50 என்ன நடந்தது? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து
மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது. இந்த சின்ன வயசுல தாவீது ஒரு சிறுவனாக இருந்த காலத்துல இவர்களை கற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாடு இப்ப வந்து பாருங்க, இயேசு தாவீதின் வழியில தான் இயேசு பிறந்தார். இப்ப யோசிப்போம், அந்த சிறுவனுக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது? பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது, இல்லாட்டி ஒன்றும் விளங்காது. அந்த சிறுவன் சொல்லுகிறான், இவ்வளவு படை அமைப்புகள் எல்லாம், படை அணிகள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்ற பொழுதும் கூட, அவர்கள் பயந்து கொண்டு நிற்கின்ற பொழுதும் கூட, இந்த சிறுவன் தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறதை பார்க்கவும். ஆமென் சொல்லுமா? ஆமென். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. எவ்வளவு பெரிய பெரிய பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொருளாதாரங்களுடைய சேனைகள் என்ன வந்தால் எங்களுடைய தேவனுடைய நாமம் மாத்திரம் போதும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசி 50வது வசனத்தில் என்ன நடந்தது? இவ்விதமாக தாவீது ஒரு கவினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயத்துடைய அவனோட இந்த பெரிய மனுஷனோட கோலியாத்தோட மோதுறதுக்கு கவல்ல கல்லி எடுத்துக்கொண்டு போனான். நான் என்ன நாயாண்டு கேட்டேன், நெத்திலே அடிபட்டு விழுந்தான் சொல்லு. அவன் பட்டயத்தை உருவி அவனை கொன்று போட்டான். அதை பார்த்துட்டு அவங்க ஒடுத்தாங்க ஓட்டம் பெருசர்கள் இல்லை. நானும் நீங்களும் இந்த பூமிக்குரிய காரியங்களோட சுழல் அடிச்சு கொண்டு நிற்க கூடாது. பரலோகத்துக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு இந்த வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இந்த வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ஏனென்றால் எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை நாங்கள்லாம் விதைக்க வரும். ஆண்டவர் அதை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரு மனுஷனை பிடிச்சு, ஏசு கிறிஸ்து ஆவன்று சொல்லு, அதுக்குள்ள இந்த விசுவாசத்தை வை, உண்ட நெஞ்சுக்குள்ள வை என்று சொல்லி ஏசு கிறிஸ்து யாருக்காவது வற்புறுத்துறாரா? விசுவாசம் உங்களுக்குள்ள தொடங்குவோம். அவர் அதை என்ன செய்யணுமா? கற்பிக்க பண்ணுகிறவர், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் நானும் நீங்களும் தான் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்துக்கான கிருபையை தந்திருக்கிறார். எப்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு உங்களுக்கு நானும் நீங்களும் கிருபை மேல கிருபை பெற்றோமோ, விசுவாசமும் அப்படித்தான். அதனாலதான் ஆண்டவர் இந்த 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 வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள்ல மிகவும் எளிமையாக நாங்கள் அவைகளை வெற்றி கொள்ள கற்றுக்கொள்வோம். இந்த பூமிக்குரிய காரியங்களையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பரலோகத்துக்குரிய காரியங்களையும் புரிந்து கொள்ளவும். பிசாசானவன் பூமியோடைய எங்களை மடங்கடிக்க பார்க்கிறான். பரலோகத்தவனோ என்னையும் உங்களுக்கும் ஜெயத்தை தந்து அவர் பரலோக ஆசீர்வாதங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆனால் நீங்களும் அதற்கு ஆயத்தமாக அதற்குரிய பிள்ளைகளாக இருக்கணும். விரைவாக பார்த்து முடிப்போம். எபேசியர் 6:14-17. நான் வார்த்தைகளை ஷார்ட் பண்ணியிருக்கிறேன். வாசிங்க 14 இருந்து 17 வரை. சத்தியம் என்னும் கட்சியை நீதி என்னும் மார்க்கவசத்தை. ஓகே, சத்தியம் என்னும் கட்சியை நீதி என்னும் மார்க்கவசத்தை. ஓகே, வாசிங்க அடுத்தது. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சை, அது எதுதான்? சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் பண்ணுகிற காரியம். ஓகே. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவுத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். இது மிக முக்கியமானது. நாங்கள் அடிக்கிறது வெற்றி கொள்வது வேறு, எங்களை பாதுகாக்கிறது வேறு. முதலாவது எங்களுக்கு பாதுகாக்க தெரியும். எங்களை பிசாசனுடைய எல்லா தாக்குதல்கள் ஒன்றா அவன் விட போறான். நம்ப ஒரு அம்பா விட போறான். பாவம் அன்றைக்கு பாசர் பாவம் என்று ஒரு பிரச்சனையை அனுப்ப போறான். அது ஒரு நாள் வந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு சுத்தியார் என்ன எங்களை காக்கவனும் கேடகம் விசுவாசம் என்னும் கேடகம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிசாசு ஒரு மனுஷனை வெளுக்கிறதுக்கு அம்ப விடுறான். பாவம் சுவஞ்சாக்கு ஒரு பிரச்சனையை விடுவோம்னு சொல்லி அம்ப விட்டு கொண்டிருக்க போறான். 5-6 பிரச்சனை சுத்தி வர வந்து நிற்கும். ஆனால் பிள்ளை என்ன செய்ய வேணும்? என்னத்தை எடுத்து தடுக்கணும்? விசுவாசம் என்ன கேடகம். இதுதான் சிம்பிள். இந்த வாழ்க்கையை நாங்கள் இலகுவாக்கி கொள்ளலாம்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நாளும் கடினமானது கிடையாது. 17ஆம் வசனம், ரட்சணியமென்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை, தலையில ஹெல்மெட் மாதிரி அணிஞ்சிருக்கணும். பார்க்குறாக்கள் சொல்லணும், பிசாசு சொல்லணும், இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவனுக்கிட்ட போகக்கூடாது, நெத்தியில இயேசுவினுடைய நாமம் இருக்குன்னு சொல்லணும், அணிஞ்சிருக்கணும். அதை பேர் அதை கலட்டி வச்சுட்டு சொந்தக்காரர் வந்த உடனே சினிமா பாட்டு போட்டு ஒரு மயில் எடுத்து சிஎஸ் என்று சொல்லி நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க பார்ப்போம் இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களா அதை காணிட்டு. அது எப்போவும் என்ன செய்யக்கூடாது, கலட்ட ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு தெரியும் இல்லை. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளும். ஜபம், பிசாசோட பேசுறது, தேவனோட பேசுறது, எல்லாத்தையும் நினைத்து எடுத்துக்கொண்டு வரணும். நான் நீங்களும் வசனம், தேவ வசனம் தெரிஞ்சு கொண்டு ஜபம் பண்ணுவான். சும்மா ஒவ்வொரு நாள் பாருங்க, ஆண்டவரே சாப்பாடுக்காக ஜபம் பண்ணிச்சுன்னா, ஆண்டவரே அந்த சோறுக்கு நன்றி, இதெல்லாம் கரிசி பருப்புக்கு நன்றி ஆண்டவரே, இது கத்திரிக்காய் அப்படியெல்லாம் ஜபம் பண்ணக்கூடாது. தேவ வசனம், ஆண்டவரே எங்களை போஷித்தபடியால் நன்றி அப்பா, அன்றன்று ஆகாரத்தை அழிப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. வசனத்தை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுவோம், அல்லட்டக்கூடாது, புலம்பக்கூடாது. இதுதான் உண்மையான காரியம். அப்ப இந்த உடுப்பை கலண்டுதாமா, கலட்டக்கூடாது. தேவனுடைய பிள்ளை தான், இது மாறக்கூடாது. கலட்டி வச்சுட்டு நாங்கள் விளையாட போகக்கூடாது. நாங்கள் எப்பவும் இவைகளை அணிஞ்சிருக்கோம். நாமே சொல்லுவோமா, அதெல்லாம் கவசம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்கள் அணிஞ்சிருப்போம். பிள்ளைகளை வர சொல்லுவோம். லூக்கா 6:12-11 வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். வடிவாக கவனிக்கணும். 2 வார்த்தை பயங்கரமான விஷயம். இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தவர்? இப்ப எங்க இருக்கிறார்? இந்த சந்தர்ப்பத்தில் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் பூமியில இருக்கிறார். பூமியில இருக்கிற இயேசு எங்க இருந்து வந்தவர்? ஒரிஜினல் எங்க இருந்து வந்தவர்? பரலோகத்துக்குரிய தேவன். ஆனால் அவர் என்னத்தை விட்டுடல? ஜெபத்தை விட்டுடல. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? என்னையும் உங்களையும் பரலோகத்துக்குரிய காரியத்தை இணைக்கிறது என்னவா? என்னையும் உங்களையும் பரலோகத்துக்கு இணைக்கிறது என்னவா? மறக்கக்கூடாது. அப்ப இனிமேல் ரஜினி அக்கா உங்களுக்கு ஒரு 5000 பிராங்க் இருக்கின்றாராக இருந்தால் நாளைக்கு தானே சீசர்கிட்டு பரலோகத்தை நோக்கி என்ன செய்வோம்? ரஜினி அக்கா, ஆண்டவர் எனக்கு இப்போ ஒரு 5000 பிராங்க் உம்மால கூடுமான்னு சொல்லுவோம். என்னட்டு சொல்லுவோம்? உம்மால கூடும், ஆண்டவரை உம்மால கூடும். இதுதான் விஷயம். இந்த ஜெபம் என்னை உங்களை வேதத்தோட நினைக்கிறது, பரலோகத்தோட, தேவனோட. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஜெபம் பண்ணி போட்டு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்கிறார். 13ஆம் வசனத்தை கவனிப்போம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். யோசிச்சு பாருங்க. அப்ப 12 பேர் மாத்திரம் அங்கே இருந்தவர்? நோ, அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பரலோக ராஜ்யத்துக்குரிய ஊழியத்தை தொடங்குவதற்கு முதல் அல்லது ஆட்களை தெரிவு செய்கிறதுக்கு முதல் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். ஏன்? அது பரலோகத்துக்குரிய காரியம். ஊழியம் என்றது எதற்குரிய காரியம்? பரலோகத்துக்குரிய காரியம். இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்துக்குரிய ஊழியத்திற்கான ஊழியர்களை ஆயத்தம் படுத்துவதற்கு அவர் முதல் பரலோகத்தோடு இணைந்திருந்தார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அன்றாடம் தயவு செய்து உங்களோட வீட்டில் ஜெபிங்க. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் கொட்டணும். நீங்கள் சாகக்கு முதல் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாங்கள் எல்லாம் 80 வயசான பிறகு ஆண்டவர் ஆசீர்வதித்த அளவுக்கு சில வழி ஒழுங்கு நடக்கல. பெரிய விஷயம். ஆனால் 80 வயசுல
எல்லா சந்தோஷத்தையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் வச்சிருந்தால் அதெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆமாம், அதனால நானும் நீங்களும் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்காம விடுறது எங்களுடைய கையில தான் இருக்கிறது. அப்ப இந்த பரலோகத்தோட என்னை உங்களை இணைக்கிறது என்னவா? ஜெபம். பெரிய ரகசியம், மறக்காதீங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரியவர். அவர் அதை செய்தார். அதற்கு பிறகு பெரிய ஊழியத்துக்கென்று அவர் சீஷர்களிலே அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார். 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் எழுந்து நிற்போம். வாங்க, இந்த இடத்துல நாங்கள் எழுந்து நிற்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக